வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணிமுருகன். நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்ச பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு குறைகள் தெரிந்தால் அது வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 2015ஆம் ஆண்டு நாக்பூரை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த சிறுமியை வந்து அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது மதிப்புடைய இளைஞர் ஒருவர் வந்து கையை இழுத்து பிடிச்சு ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் வந்து அவர் மீது வந்து பாலியல் துன்புறுத்தல் வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம், இந்த வழக்கு போடப்பட்டதற்கு முக்கிய காரணம் அந்த சிறுமி தான். அவங்க வந்து என்னென்னு புகார் அளிச்சிருக்காங்கன்னா, அந்த நபர் மேலே என்னையும் என்னுடைய உறவினரையும் தடுத்து நிறுத்தி என்னுடைய கையை இழுத்து பிடிச்சு நான் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த நபர் வந்து சொன்னதாக சொல்லியிருக்க அந்த பெண் வந்து இந்த மாதிரி வந்து அந்த நபர் மீது அந்த பெண் வந்து புகார் அளிச்சிருக்கு. இந்த புகாரை ஏற்று அந்த நபர் மீது பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 354A என்ற பிரிவின்படி, இந்த பிரிவு வந்து எதுக்குன்னா பாலியல் துன்புறுத்தல் அந்த பிரிவின் கீழே வரும். அந்த பிரிவின்படியும் 354D என்ற பிரிவின் கீழும், இந்த பிரிவு பார்த்தீங்கன்னா பின்தொடர்தல் என்ற பிரிவின் கீழே வரும். இந்த 2 பிரிவின்படியும் அதே போல் போக்சோ சட்டத்தின் பிரிவு 8 படியும் இவர் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து 2017 விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிச்சிருக்குன்னா, இந்த நபர் வந்து குற்றம் செய்திருக்காருன்னு சொல்லி இவருக்கு வந்து 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வந்து விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்கு. இந்த தண்டனையில இருந்து ஜாமீனில் வெளிவந்து இந்த 25 வயதுடைய இளைஞர் வந்து வெளியே வந்து மேல்முறையீடு வழக்கு மும்பையில் வந்து செஞ்சிருக்கிறாரு. இந்த மேல்முறையீடு வழக்கை வந்து இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் அமர்வு நீதிபதி ஊர்மிளா அவர்கள் வந்து விசாரிச்சிருக்காங்க. இப்போ இந்த விசாரணையில் வந்து என்னன்னா, இந்த நபர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அளிச்சிருக்காங்க அந்த நீதிபதி. இந்த தீர்ப்பு அளிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நபர் மீது வந்து எந்த ஒரு பாலியல் நோக்கத்துடனும் தொட்டார்னு சொல்லி எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது வந்து நிரூபிக்கப்படலைன்னு சொல்லியும், போக்சோ சட்டத்தின் கீழே வர குற்றங்கள் எதுவும் இந்த நபர் மீது நிரூபிக்கப்படவில்லைன்னு சொல்லி அந்த தீர்ப்பு அளிக்கும்போது சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரு நபர் வந்து வேறொரு நபரை வந்து காதலிக்கிறதா சொல்லுவதும் இல்லை அது சம்மந்தமான ஏதாவது உணர்வுகள் வெளிப்படுத்துவதும் வந்து குற்றம் அற்ற செயல்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐ லவ் யூ என்ற வார்த்தையை சொல்வது வந்து உணர்வுகளின் வெளிப்பாடை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காக சொல்லப்படுவது இல்லைன்னு சொல்லி இந்த தீர்ப்பின் போது வந்து அந்த நீதிபதி சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. நேயர்களே, இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.